நான் திரும்ப திரும்ப சொல்றது, படத்துல இருக்கக்கூடிய முருகரையும் விநாயகரையும் கும்பிட சொல்லி கொடுக்கறதை விட்டுட்டு முதல்ல அப்பா என்ன சொல்லணும், இது உங்க அம்மாடா, தாயினும் சிறந்த கோயிலும் இல்லை, அம்மா காலில் விழு. அம்மா என்ன பண்ணும், பையனை பிடிச்சி அப்பா காலில் விழு. எப்போ? 3 மாசத்துல. எப்போ அந்த குழந்தை நடக்க ஆரம்பிக்குதோ, 6 மாசத்துல 8 மாசத்துல வருதோ, அப்பமே போட்டுறணும் காலில். அப்பா அம்மாவை முதல்ல வணங்க கத்து கொடுங்க. நீங்க எங்கேயோ உள்ள கண்ணுக்கு தெரியாத கடவுளை, கண்ணுக்கு தெரியாத சாமியை, பார்க்காத சாமியை, எவனோ சொன்ன சாமியை அதெல்லாம் வணங்க கத்து கொடுத்துட்டு இருக்கோம். உண்மையை மறைச்சிட்டோம், பொய்யை சொல்லி கொடுத்துட்டே இருக்கிறோம். அந்த பையனுக்காக வாழ்ற தாய், அந்த பையனுக்காக உழைக்கிற அப்பாவை அவன் காலில் விழல்ல அந்த மாதிரி மதிக்க கத்து கொடுக்கலன்னா அவன் எந்த காலத்திலும் மதிக்க மாட்டான். வளர்ந்த முறை எப்படி நிற்பான்? இப்படி நிற்பான் அப்பாவுக்கு முன்னால. அம்மாவை பார்த்து உட்காரும்பான். இவன் அழுதுகிட்டே உட்கார்ந்துட்டு இருப்பான். அப்ப நீங்க உழைச்சதெல்லாம் வேஸ்ட் தானே? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இது அவன் தப்பு இல்லை. கண்டிக்கிற இடத்துல கண்டிக்கணும். தண்ணி போகும்போது கரை மீறி போகுதுன்னா கரை கட்டுறது தப்பு கிடையாது.